சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியை 4 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஆவலை ஏற்படுத்திய இந்த போட்டித் தொடரின் இறுதி ஆட்டம் துபாயில் இன்று நடைபெற்றது. அதன்படி டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்து களமிறங்கியது. இந்திய அணியின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் நியூசிலாந்து அணி வீரர்கள் திணறியதால் அடுத்தடுத்து 4 விக்கெட்டுகள் மளமளவென சரிந்தன. வில் யங், கேன் வில்லியம்சன் ஆகிய வீரர்கள் சொற்ப ரன்களுக்கு ஆட்டமிழந்து பெவிலியன் திரும்பினர். இந்தியாவின் தரப்பில் குல்தீப் யாதவ் 2 விக்கெட்டுகளையும், வருண் 2 விக்கெட்டுகளையும், ஜடேஜா 1 விக்கெட்டையும் கைப்பற்றினர். 50 ஓவர் முடிவில் நியூசிலாந்து அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 251 ரன் எடுத்தது. இதையடுத்து 252 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணியின் துவக்க ஆட்டக்காரர்கள் அதிரடியாக ரன் குவித்தனர். கேப்டன் ரோஹித் சர்மா அபாரமாக விளையாடி 76 ரன் எடுத்தார். ஸ்ரேயாஸ் ஐயர் 48 ரன் அடித்தார். 49வது ஓவரில் இந்திய அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 254 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இதன் மூலம் 4 விக்கெட் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வீழ்த்திய இந்திய அணி கோப்பையை கைப்பற்றி சாதனை படைத்தது. இந்த வெற்றியின் மூலம் 3வது முறையாக இந்திய அணி ICC சாம்பியன் கோப்பையை வென்றுள்ளது.